ஹே ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ். ஆடு மாடு கோழி இதில் நீங்கள் எதை வேணால் வளர்க்கலாம் அடுத்தவங்க சொன்னதை கேட்டு. ஆனால் அப்படி வளர்த்துட்ட பிறகு அதுக்கு ஏதாச்சும் நோய் அது இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாக ஒரு மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமாக மாடுங்க, நீங்கள் லட்சக்கணக்கில் காசு இன்வெஸ்ட் பண்ணி மாடுங்களை வாங்குவீங்க. அதில் நோய் அது இறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகும். ஸோ என்னென்னலாம் மாடுங்களுக்கு நோய் வருது அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம மாடுகளுக்கு என்னென்ன நோயெல்லாம் காமனாக வரும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, எந்த நோயில் மாடுகளை பெருசாக தாக்கி நம்மளுக்கு நிறைய பண்ணைக்கே மிகப்பெரிய லாஸை உண்டாக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடைப்பான் நோய், கோமாரி நோய், இந்த நோயெல்லாம் மாடுக்கு வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் இந்த டெய்ரி பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பிட்டு சொல்ல அதுங்களுக்கு என்னென்ன நோய் தாக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக போட போகிறேன். முதல் பார்ட்டில் ஒரு சில நோய்களையும், 2வது பார்ட்டில் ஒரு சில நோய்களையும், எதெல்லாம் மாடுகளை தாக்குதோ அந்த நோய்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற நோயோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோமாரி நோய். இது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வந்துச்சுன்னா மாடுகளோட காலுக்கு இடையெல்லாம் நிறைய புண்ணு வர ஆரம்பிச்சிடும். அதுங்களால எழுந்து நடக்கக்கூட முடியாது. அதுக்கடுத்து அதோட பல்லு வாயை சுற்றி ஃபுல்லாக புண்ணாயிடும், சாப்பிடக்கூட முடியாது மாடுகளால். இந்த நோய் மட்டும் நம்மளோட கால்நடைக்கு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கோமாரி நோய் வந்துச்சுன்னா உங்கள் பண்ணைக்கு இது மிகப்பெரிய ஒரு லாஸை கொடுத்துட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபீவர், ஹெவியான ஒரு ஜுரம் கால்நடைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மாடுங்களை நீங்கள் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நோய் ஒரு வாட்டை உங்கள் மாடுக்கு வந்துச்சுன்னா, கோமாரி நோய் வராமல் நம்ம கால்நடைகளை எப்படி பாதுகாக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுற்றி இருக்க இடத்த இம்பார்ட்டண்ட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். முக்கியமாக இது பரவத்துக்கு அந்த சரௌண்டிங் மூலமாக தான் இது பரவும். ஸோ அந்த இடங்களை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் அப்படி க்ளீனாக வச்சுருந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 இயருக்கு ஒரு வாட்டியோ அந்த வேக்சினேஷன் ஷெட்யூல், அந்த தடுப்பூசிகளை நீங்கள் கரெக்டாக போடணும். சப்போஸ் வந்துடுச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஒரு சில கெமிக்கல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட் அதை கொடுக்கலாம். இல்லைனா போரோகிளிசரின், இதையும் நீங்கள் மாடுகளுக்கு கொடுக்கலாம். அதோட உணவு கூட கலந்து நீம் ஆயில் அதையே கொடுக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட். இது கெமிக்கலாக சொல்கிறது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டக்குன்னு பண்ணணும்னா நீங்கள் சீரகம், வெந்தயம், மிளகு, அதுக்கடுத்து மஞ்சள், பூண்டு, வெல்லம், இது எல்லாத்தையும் கரெக்டான ஒரு ப்ரொப்போசிஷனில், சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், மிளகு ஒரு 10 கிராம், பூண்டு ஒரு 4 அந்த பல்லுங்க, அதுக்கடுத்து வெல்லம் ஒரு 100 கிராம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டு அது உருண்டையாக்கி கொடுக்கலாம். இது ஒரு வாரத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் ஹெர்பலாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நோய் வந்துச்சுன்னா. ஸோ இது மூலமாக நீங்கள் ஓரளவுக்கு மாடுகளை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த நோய் வந்துச்சுன்னா மாடுகள் இறக்கிறது அதிகமாக தான் இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற நோயோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அடைப்பான் நோய். இதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆந்த்ராக்ஸ். இது ரொம்ப ரொம்ப மோசமான நோய். இது ஒரு பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய். இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மழைக்காலத்தில் டக்குன்னு வந்துடும். ஸோ இந்த புதுசாக மழை பெஞ்சு புதுசாக முளைக்கிற புல்லை சாப்பிட்ட நோய் வரும்னு சொல்லுவாங்களே, அப்படி வர நோய் இந்த ஆந்த்ராக்ஸ் தான். இது வந்துச்சுன்னா மாடுங்க ரொம்ப ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடும், டக்குன்னு செத்து போயிடும். ஒரு சிம்டமே இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி ஜுரம் அடிச்சுட்டே இருக்கும், டக்குன்னு கண்ணு முன்னாடியே அப்படியே சடனாக செத்து போயிடும். சிம்டம்ஸ் நீங்கள் பார்க்க கூட முடியாது. நோய் வந்துச்சுன்னா இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. முன்னாடி சொன்னதுக்காச்சும் ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆந்த்ராக்ஸ் மட்டும் ஒரு வாட்டம் உங்கள் கால்நடைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்க இடத்த எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். புதுசாக மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கால்நடைகளை எடுத்துமே மாணவரே மேய விடக்கூடாது. அந்த மழையில் தான் இந்த டிசீஸ் பரவத்துக்கு, இந்த நோய் பரவத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேக்சினேஷன் கம்பல்சரி எல்லா வாட்டியும் மறக்காமல் போடணும். இந்த ஆந்த்ராக்ஸ் நோயால் இறந்த மாடுகளை நீங்கள் நல்லா ஆழமாக தோண்டி புதைச்சிடணும். அப்படியே நீங்கள் அதை அறுத்து ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க பாக்டீரியா மற்றதுக்கும் பரவி உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் செத்து போன மாடுகளை நல்லா ஆழமாக தோண்டி புதைச்சிருங்க. அதான் சேஃப்டி எல்லாருக்குமே. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டிட்டிஸ், மடி நோய்னு சொல்லுவாங்க தமிழில். இது கறவை மாடுகளில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
பிரச்சனை. இந்த நோய் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வர பால் இருக்குல்ல, அது வந்து அப்படியே தயிர் மாதிரி வரும். ஸோ அதனால வந்து நம்மளால அதை எடுத்துன்னு விற்க கூட முடியாது. மாஸ்டிட்டிஸ் மட்டும் உங்க மாட்டுங்களுக்கு வந்துச்சுன்னா. இது மட்டும் இல்லாம அந்த மடியை சுத்தி நிறைய புண்ணுங்க வந்து வர ஆரம்பிச்சிடும் மாஸ்டிட்டிஸ் வந்துச்சுன்னா. ஸோ இதனால வந்து நம்மளால இப்போ புதுசா கண்ணு போட்ட மாடுங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலை எடுத்துட்டு போய் கண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாது. இதுமாரி நிறைய பிரச்சனை இருக்கு இந்த மாஸ்டிட்டிஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு. ஸோ இது முக்கியமா வந்து எது மூலமா பரவுதுன்னா நம்ம மூலமா தான், ஹியூமன்ஸ் மூலமா தான் பரவுது. மனுஷங்க மூலமா தான். அவங்க வந்து கிளீனா வந்து கையை வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமா வந்து இப்ப பால் கறக்கும் போது அது கையில இருக்க அந்த பாக்டீரியா வந்து இதை போய் பாதிச்சிடும். அதனால இந்த நோய் வந்து மாடுகளுக்கு வந்து ஈஸியா வந்து பால் கறக்க போறீங்கன்னா உங்க கையை வந்து சுத்தமா வந்து வச்சுக்கோங்க, இந்த மாஸ்டிட்டிஸ் வராம இருக்கிறதுக்கு. இது வந்துச்சுன்னா மில்க் ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கிடும். அதுக்கடுத்து சின்னம்மை இல்ல பெரியம்மை, இந்த நோயை வந்து மாடுகளை வந்து இப்ப பரவலா வந்து தாக்கிட்டு இருக்கு. இந்த நோய் வந்துச்சுன்னா அம்மா போட்டுச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே கொப்பளமா ஃபுல்லா ஆயிடும். அது மாதிரி வந்து மாடுகளோட ஸ்கின்னில் வந்து ஃபுல்லா ஆயிடும். சின்னம்மை வந்துச்சுன்னா மாடுகளோட உடம்புல வந்து இந்த கொப்பளங்க வந்து இருக்கும். அதுவே பெரியம்மைன்னு பார்த்தீங்கன்னா அதோட கணுக்கால், அதுக்கடுத்து முட்டி அது வந்து வீங்கிடும். அப்படி வந்துச்சுனாலே அது வந்து பெரியம்மை அப்படின்றத வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த பிரச்சனை வந்து உங்கள் மாடுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க ரொம்ப ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். உடம்பு ஃபுல்லாக அப்படியே சின்ன புண்ணுங்களாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா வேப்பிலையை வந்து நல்லா அரைச்சி வந்து அதுங்களை உருண்டியாக்கி வந்து கொடுத்துடலாம். இல்லைன்னா வந்து வேப்பிலையும் மஞ்சளையும் வந்து தண்ணியில் நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி அந்த புண்ணுங்க மேலே தெளிச்சு விடலாம். சுற்றுப்புறத்தை வந்து அந்த சுற்றி இருக்க ஏரியாவிலையும் வந்து நல்லா தெளிச்சு விட்டு டிஸ்இன்ஃபெக்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அம்மா போடிச்சுன்னா எதுக்கு வேப்பிலையை பயன்படுத்துகிறோம், அதேமாரி தான் இங்கேயும் டிஸ்இன்ஃபெக்டேஷன் பண்ணுறதுக்காக வேப்பிலை மஞ்சளை வந்து நல்லா அரைச்சி வந்து அந்த இடத்துல வந்து தெளிச்சு விட்டுருவோம். இப்படி பண்ணனா கொஞ்சம் இது வந்து சரியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா நம்ம பார்க்க போற நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மில்க் ஃபீவர்னு சொல்லுவாங்க. மில்க் ஃபீவர்னா தமிழ்ல பால் ஜுரம். இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாடுங்களை வந்து நம்ம சரியா கால்சியம் வந்து கொடுக்கலாம். கால்சியம் சத்து வந்து மாடுகளுக்கு கொடுக்கலன்னா இந்த நோய் வந்து கண்டிப்பா வந்து அட்டாக் பண்ணிடும் மாடுகளை. இந்த நோய் வந்துச்சுன்னா மாடு அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 2-3 வாட்டி குட்டி போட்டுட்டு பிறகுதான் வந்து இந்த நோய் வரும். உடம்புல இருக்க மொத்த கால்சியம் வந்து நம்ம இந்த பால் கறந்து அதோட உடம்புக்கு எந்த கால்சியமே இல்லாமல் போயிடும். அதனால மாடு ரொம்ப சோர்ந்து போயிடும். இதுல ஒரு முக்கியமான சிம்டம் என்னன்னா, வாயிலேருந்து எச்சையா ஊத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே வாயிலேருந்து எச்சை ஊத்திக்கிட்டே இருக்கும், நாக்கு தொங்கி போயிடும். அப்படி இருந்துச்சுனாலே நீங்க வந்து அதுவும் குறிப்பிட்டு கண்ணு போட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து வாயிலேருந்து எச்சை ஊத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே சோர்ந்து போயிடும் மாடு. எழுந்து நிக்க கூட முடியாது, சாப்பிடாது, ஒண்ணுமே பண்ணாது, அப்படியே படுத்த படுக்கை ஆயிடும். அது உணர்ச்சியே இருக்காது, தொட்டு பார்த்தா உணர்ச்சியே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஸோ மில்க் ஃபீவர் வந்துச்சுன்னா மாடு வந்து அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடும். நீங்க அதை வந்து கவனிச்சுக்கணும். ஒரு 2-3 வாட்டி குட்டி போடுதுன்னா இதுமாரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், மில்க் ஃபீவர் பால் ஜுரம் வந்துடுச்சு, நம்ம வந்து இதுக்கு வந்து கால்சியம் கொடுக்கணும்னு. நீங்க வந்து கால்சியம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். பொறுமையா வந்து கால்சியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அதுக்கடுத்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க வெட்டினரி டாக்டர் கூட கான்டாக்ட் பண்ணி எப்படி வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கால்சியம்லாம் கரெக்டாக வந்து உணவில் வந்து கலந்து கொடுக்குறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாடுகளுக்கு என்னென்னலாம் நோய் வரும் அப்படின்றத வந்து 2வது பார்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். 2வது பார்ட்டாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் டெய்ரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உயர்வோம். நன்றி.